போலீஸ் தரப்பு தான் வரும், தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி அழைக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஸோ ஏஜிடிபி இப்போ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ டிஜிபி அவர் ப்ரொமோஷன் ஆகிட்டாரு. அவர் அங்கே விஜய் போன 2 நாட்களிலுமேயே அவருமே கூட அங்கே இருந்தார். மேபி 2 பேர்ட்டையும் ஒரே டீம் விசாரிச்சுதா வெவ்வேறு டீம் விசாரிச்சா நமக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பதில் சொன்னார்? இப்போ அமுதா ஐஏஎஸ் நம்ம செந்தில் பாலாஜி காட்டின அதே வீடியோவை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் தரப்பில் கொடுத்துருந்தா தான் போயிருக்க முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு வரல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஏஜிடிபியை விசாரிப்பாங்க. தேவைப்பட்டால் அதாவது ஒரு கேஸுக்கு உள்ள அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு 10 நாள் 15 நாள் தான். ஏன்னா அதுக்குள்ளே அதில் இருக்கிறது அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணலன்னா பக்கத்தில் ஏதோ குழியை தோண்டி வச்சுருந்தாங்க, அடுத்த நாள் மூடிட்டாங்களாம் சொன்னாங்க. அது உடனே ஒரு வாரத்தில் போனால் தான் எடுக்க முடியும். ஒன்று இன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கோரிலேட் பண்ணி கண்டிப்பாக நிச்சயமாக இது தமிழக அரசு இப்போதைக்கு நமக்கு ரிப்போர்ட்டு கொடுக்கணும். சிபிஐ இதில் எந்த முறை இதை என்னைக்கு அப்ளை பண்ணாங்க, இந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, அவர் எத்தனை மணிக்கு வந்தார், அவர் அங்கே பேச விட்டது போலீஸ் தான், போலீஸ் எனக்கு ஒத்துழைத்ததுன்னு சொல்லி முதல்ல நன்றி சொல்லி தான் விஜயே ஆரம்பித்தார் அந்த மீட்டிங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ போலீஸுடைய என்னென்ன பண்ணியிருக்கு, அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி போது போலீஸ் தரப்பில் எத்தனை முதல்ல இவங்க 500 பேர்னு ஒருத்தர் சொன்னாங்க, 630 பேர்னாங்க, 670 அதுக்கு இந்த ரெக்கார்ட்லாம் கால் ரெக்கார்ட் மேட்ச் ஆகுதா, அத்தனை பேர் போலீஸ் இருந்தால் அவங்களுடைய இது காட்டிடும், ஜிபிஆர்எஸ் காட்டிடும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் டேட்டா சிபிஐ கோரிலேட் பண்ணி போலீஸ் எந்த அளவிற்கு இது தைப்பூசத்துக்கு பயணின்னா 10,000 போலீஸ் ரெடியாக இருக்காங்க, திருத்தணியில் 5,000 போலீஸ்னா அது மாதிரி இங்கே 25,000 பேருக்கு நீங்கள் ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணியிருந்தீங்க, இல்லை இப்படி ஒன்று நடக்கட்டும்னு விட்டிங்களா வேணும்னு. ஏன்னா திமுக தரப்பில் நம்ம சொன்னோம் அந்த ட்வீட் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு 99.5% சிபிஐ விசாரித்து கோரிலேட் பண்ணியிருப்பாங்க. சார் நாங்கள் ஃபைனல் ரிப்போர்ட் தயார் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா 1க்கும் மேலே கோணங்கள் இருக்கிறது, அதை அடுத்த இதில் கொடுக்குறோம், எங்களுக்கு 30 நாள் கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு இதில் பெருசாக எதிர்க்காது. பட் விஜய் தரப்பு என்ன சொல்லணும்னு பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு சிபிஐ விசாரணையில் மிக அருமையாக கோஆபரேட் பண்ணார் என்றுதான் சிபிஐ தரப்பு சொன்னதாக டெல்லி செய்திகள் சொல்லுது. ஸோ விஜய் தரப்பு இதில் எதுவும் எதிர்க்காது. பட் கிட்டத்தட்ட அவருடைய பஸ்லேருந்து 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜ் உண்டு. அது தவிர அவரை கவர் பண்ணுறதுக்கு, பப்ளிக்கை கவர் பண்ணுறதுக்கு வண்டி மேலேயே 2 கேமரா இவர் வச்சுருந்தார். இதை தவிரவும் ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கோரிலேட் பண்ணி, ஏன்னா செருப்பு எறியப்பட்டதோடு சில கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க, வேணுமென்றே சில குழிகள் தோண்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கோர்ட்டில் சொன்னது. நான் சொல்கிறது இது இப்போ தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இது விசாரணை மாற்ற வேண்டும், எஸ்ஐடி வேணும்னு கேட்டப்ப அவர்கள் சொன்னது தான். இதனால இப்ப இது எல்லாத்தையும் தாவேகா சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஆதாரம் கொடுத்திருக்கணும், சிபிஐயும் தானாகவும் எடுத்திருக்கணும். கண்டிப்பாக இது எல்லாமே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கரூர் வழக்கு 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. என்ன ஸ்டேஜில் இருக்குது, இப்போ என்ன நடக்க போகுது? இல்லை, உச்சநீதிமன்றம் அதை இவங்க போட்ட எஸ்ஐடி செல்லாது, அதே போல் அந்த தனிநபர் ஓய்வு பெற்ற நீதிபதியும் செல்லாதுன்னு சொல்லிட்டு சிபிஐ இதை விசாரிக்கணும் என்று சொன்னதோடு இன்னொன்னையும் பண்ணாங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தகியும் போட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பெரிய அளவில் விசாரணை பண்ணாங்க. முதல்ல கரூருக்கே அங்கெல்லாம் பண்ணாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள், அங்கே இருக்கிற கடைகள், பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் விஜய் சார் யூஸ் பண்ணின அந்த பஸ்ஸுடைய உரிமையாளரை பிடிச்சி அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த டிரைவரையும் சிலதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு பக்கம் கோரிலேட் பண்ணாங்க. அடுத்தது போலீஸ் தலைமையிலிருந்து தமிழகத்தில் இப்போ டிஜிபியாக உயர்வு பெற்று அன்னைக்கு ஏஜிடிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிரியரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட விஜய் அங்கே இருந்த அதே நாளைக்கு இந்த பக்கம் ரூமில் அவர் இருந்திருக்கார், அந்த பக்கம் இருந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த போஸ்ட்மார்ட்டம், அதாவது காலையில் 12 மணி 1 மணிக்கு எல்லாம் இறந்தவர்கள் அறிவிச்சப்படும் 4 மணிக்குள்ள 41 பேரை பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மணிக்குள்ள அத்தனை பேரும் பெரும்பாலும் எரியூட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்து சமயத்தை பொறுத்தவரை கூட, அதாவது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எப்பயுமே அடக்கம் பண்ணுவாங்க, பட் இந்துக்களிலும் 5 வயசு கீழே இருந்தால் அடக்கம் தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லோருமே எரியூட்டப்பட்டிருக்காங்கன்னா மீண்டும் அதை எடுக்கக்கூடாது, வேற ரீபோஸ்ட்மார்ட்டம் வந்துடக்கூடாது என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா. ஏன்னா இதுக்கு 2 மணி நேரத்தில் ஒரு உடம்பை எடுத்து போட்டு
போட்டு அதில் ஏதோ கெமிக்கல் அடிச்சது, கெமிக்கல் தூவப்பட்டதுன்னெலாம் இவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது காயங்கள் இருக்கிறதா, முன்னாடியே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, இத்தனையும் பார்க்கணும். அவங்க வயிற்றில் ஏதாவது இருக்கான்னு, இது எதையுமே பார்க்காம 2 மணி நேரத்தில் இது வேகமாக முடிச்சிருக்காங்கன்னா என்ன அழுத்தம், இதையும் போலீஸ் தரப்பில் விசாரிச்சிருக்காங்க. திருப்பி போலீஸும் திமுகவும் என்ன சொன்னாங்க, இவர் 7 மணி நேரம் லேட்டு, 7 மணி நேரம் லேட். சார், இந்த 7 மணி நேரம் லேட்டுங்கிறது ஒன்று இவங்க பிரச்சாரத்தில் உங்களுக்கு காலையில் 11-12 மணிக்கு வரேன்னு சொன்னதை தவிர பர்மிஷன் வாங்கினது சாயந்தரம் 3லேருந்து 10, 7 மணிக்கு வந்தால் கரெக்டு தான். இன்னொன்று, பெரும்பாலான அரசியல் கூட்டங்களில் சொன்ன நேரத்திலிருந்து 10 மணி நேரம் அடுத்த நாள் காலையில் வர்றது வரைக்கும் இருந்தது. அதாவது 90களில் தான் உங்களுக்கு 96 எலெக்ஷனில் தான் டிஎன் சேஷன் அவர்கள் வந்த பிறகு தான் 10 மணிக்கு மேலே கூட்டமே போடக்கூடாது. அப்படி நீ ஏற்கனவே சொன்ன கூட்டம் இருந்தால் கூட வாயை திறந்து பேச. 2006 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்லாம் 10 மணிக்கு மேலேயுமே சில கூட்டங்கள்லாம் நடக்கும்ல. இல்லை, 10 மணிக்கு மேலே வந்தால் கையை அசிச்சுட்டு ஏற்கனவே சேர்ந்த கூட்டம் தலைவர் மாத்திரம் வரலன்னா வந்துட்டு கையை காட்டிட்டு போயிட முடியும். 10 மணிக்கு மேலே மைக் யூஸ் பண்ணி 96க்கு அப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனது அந்த பீரியடில் வந்திருக்கலாம். பட் டிஎன் சேஷன் தான் 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கும். சென்ற எலெக்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்கள் போனப்போ அவர் ஏதோ 10 மணிக்கு மேலே பேசினார்னு ஒரு வழக்கு கூட பண்ணாங்க. அப்புறம் பேசலன்னு நிரூபணமாச்சு. ஸோ இப்போ தெளிவாக இந்த லேட் விஷயத்தை மாத்திரமே திருப்பி சொன்னாங்க. அடுத்தது பர்மிஷன் கொடுக்குறப்பவே போலீஸ்க்கு அவருக்கும் தெரியும் 10,000 சொல்லி கேட்டாலும் அதிகம் வரக்கூடும்னு, அதே போல் இவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று, போலீஸ் நினச்சா எதை வேணால் தடுக்கலாம் சார். இப்போ சேஃப்டி மெஷர் இல்லை, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொல்லலாங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திருப்பரங்குன்றம். நேற்றுக்கு தான் அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ 4 பேர் போய் ஏற்றுறோன்னா முடியாதுன்னு சொல்லி தடுத்துருக்காங்க 144 என்னமோ. அப்படி இருக்கிறப்ப அங்கே மிக நிச்சயமாக நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னப்ப போலீஸ் ஏன் பேச விட்டாங்க? இன்னொன்று, அவர் அங்கே தான் போய் பேசுவார்னு சொன்னார், நாங்கள் இங்கேயே பேச சொன்னோம். நாங்கள் அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கா, ஃபோன் ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்தா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிபிஐ எடுத்திருக்கு. ஸோ போலீஸ் வெளியில் சொன்னது உண்மையா? போலீஸ்க்கும் ஆதவர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இங்கேருந்தே பேசிடுங்க, அங்கே போகாதீங்கன்னு சொன்னோன்றாங்க. ஆதவர்ஜுன் அப்படி எங்கிட்ட பேசலங்கிறாரு. அப்புறம் நிர்மல் குமாருங்கிறாங்க, கார்லேயே இவர் இல்லைங்கிறாங்க நிர்மல். ஸோ இது யார் பேரில் கேஸ் போட்டாங்க, எதுக்காக இது பண்ணாங்க, இதில் யார் விட்னஸ்ஸு, இது எல்லாமே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி ஆல்ரெடி 90 நாளில் கொடுக்கணுன்னா இப்போ டைம் கிட்டத்தட்ட எண்டு வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி சிபிஐ இன்னும் ஒரு 15 நாளோ 30 நாளைக்கு டைம் வாங்குவாங்க. பட் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இதில் ஒரு 30-35% விஜய் பேரில் தப்பு இருக்குன்னா 35-40% போலீஸ் மேலில் இருக்குது. மக்களும் போய் பார்க்கறது, குழந்தை குட்டியை தூக்கிட்டு வருது 12 மணிக்கு வருதுன்னு தப்பு இருக்குது. ஸோ பெரும்பான்மையாக போலீஸுக்கு தான் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது. ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பர்மிஷன் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க? அவங்க கொடுக்க இப்போ நான் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ண முடியாது. இல்லை, போராட்டம் நடத்தணும்னு சொன்னால் கூட வள்ளுவர் கோட்டத்துலேயும் இதுலேயும் நம்ம பத்திரிகையாளர் மன்றத்துக்கு எதிர்த்தாப்பில் பண்ணால் கூட ரைட்டிங்கில் 10 நாள் முன்னாடி பர்மிஷன் கொடுக்கணுங்கிறது எதுக்கு? ஸோ இது எல்லாமே பெரும்பாலும் போலீஸ் தரப்பு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, விஜய் தரப்புலேயும் அதற்கு என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்கு? ஏன்னா இப்போ அந்த ஜனநாயகன் படத்தில் கூட இதிலிருந்து ட்ரோன் ஷாட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் என்ன பார்க்கணும்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த செருப்பு தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்தது, அவர் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடிய பிறகு அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர் அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கார். நம்ம சொல்லியிருக்கோம், இன்றைக்கு இதில் கும்பகோணத்தில் மகாமகத்தில் ஜெயலலிதா கலந்து கொண்ட பொழுது நடந்த போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறது அப்படின்னு போட்டதுன்னா, ஸோ இது முழுக்க திமுக திட்டமிட்டு செஞ்சதா? இதையெல்லாம் சிபிஐ அடி வரைக்கும் போயிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸாக இருந்தால் திமுக சாதகமாக பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க. இன்னும் மிஸ்ஸிங் லிங்க் 1-2 இருந்தால் டைம் வேணும், இல்லை ரிப்போர்ட் முடிக்கணும். 99% வாங்கியிருப்பாங்க. ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் 10 நாள் டைம் வேணலாம். கண்டிப்பாக இதில் தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி நேற்றுக்கு திருப்பரங்குன்றம் வழக்கில் கலெக்டரு, போலீஸ் எல்லாரும் மன்னிப்பு கேட்டார்களோ, இதுலேயும் ஒரு பெரிய கட்டிங்க சாரி ஃபேஸ் வரும். அஃப்கோர்ஸ் இதுவும் போலீஸ் வேணும்னு செஞ்சுருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இதில் முழுக்க போலீஸ் தரப்பாக ஏஜிடிபி பேட்டி கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜி கட்டின அதே வீடியோ எடுத்து இங்கே மெட்ராஸில் அமுதா ஐஏஎஸ் அவங்க போடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு. இப்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரியான அடிமட்டத்திலேருந்து ஆதாரங்கள் எல்லாமே கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது
இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு அந்த டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் போய் நிற்குமா? இல்லை, ஏன்னா 90 நாள்னு கொடுத்துருந்தா ரஃப்லி இந்த செப்டம்பர் 27 சம்பவம் நடந்தது, ஒரு 15-20 நாள் கழித்து இதை கொடுத்துருந்தாங்கன்னா ஜனவரியிலேயே அந்த 90 நாள் முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 25 ஜனவரி 25 அது ஒரு தேதியில் அது முடியுது. ஸோ இப்போ இது வருதுன்னு சொன்னால் இன்னும் அவங்க சப்மிட் பண்ணலங்கிற பட்சத்தில் ஒரு இடைக்காலம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலுக்கு எனக்கு இன்னும் ஒரு 30 நாள் கொடுங்கன்னு கேட்பாங்க. இதில் பாலிடிக்ஸும் இருக்கலாம். ஐ மீன் இதை வச்சுக்கிட்டு விஜய் ஏதோன்னு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணலாம்னு யோசிக்கலாம். பட் அடிப்படையில் சிபிஐங்கிறது ஒரு தனி இயக்கம், ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. அவங்க இதில் அடி வரைக்கும் எடுத்திருப்பாங்க. போலீஸ் தரப்பில் மக்கள்கிட்ட என்ன பேட்டி கொடுத்தாங்க, அவங்க ரெக்கார்டில் என்ன இருக்குது, கேஸில் எப்படி கேஸை ஃபைல் பண்ணதே தனி மக்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸ் இன்ஸ்பெக்டரே அவர் செந்தில்னா ஒரு பேருக்கு பேச்சு செந்தில் டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு அதே ஆளுக்கு யார் புகார் கொடுத்தாலே புகாரை வந்து ரிசீவ் பண்ணுற ஆளும் ஒன்று இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இது அத்தனையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்தது அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக இருக்கட்டும், எதுக்காக தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல, ரொம்ப பக்கத்தில் இருந்த இடத்துல பெரும்பாலானவர்கள் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஓரிருவர் நான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்காக பொழைச்சு போனேன்னு விஜய் கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சிபிஐ அடி வரைக்கும் எடுத்துப்பாங்க. இப்போ அதுக்கு இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காததுனால் அடுத்த ஆப்ஷன் டைம் வாங்குறதா தான் இருக்கும். ஓகே, தமிழக அரசு கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னா யார் தமிழக அரசு சார்பாக போவா? இல்லை, போலீஸ் தரப்பு தான் வரும். தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜியை அழைக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஸோ ஏஜிடிபி இப்போ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா ஐ மீன் இப்போ டிஜிபி அவர் ப்ரொமோஷன் ஆகிட்டார். அவர் அங்கே விஜய் போன 2 நாட்களிலுமேயே அவருமே கூட அங்கே இருந்தார். மேபி 2 பேர்ட்டையும் ஒரே டீம் விசாரிச்சுதா வெவ்வேறு டீம் விசாரிச்சா நமக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பதில் சொன்னார், இப்போ அமுதா ஐஏஎஸ் வந்து நம்ம செந்தில் பாலாஜி காட்டின அதே வீடியோவை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் தரப்பில் கொடுத்துருந்தா தான் போயிருக்க முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு வரல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஏஜிடிபியை விசாரிப்பாங்க. தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடும். நிச்சயமாக இந்த மாதத்துக்கு எண்டுக்குள்ள இதில் திமுகவின் ரோலோ அல்லது தமிழக அரசு மிஸ்ஹேண்ட்லிங் பற்றி பெருசாக வரும். விஜயும் பதில் சொல்ல வேண்டி வரும். ஓகே, இப்போ எலெக்ஷனுக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் போகிற வேகத்தை பார்த்தா தெரியுதா இல்லை எப்படி? இல்லை, இதில் எலெக்ஷனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட் மேபி ஏன் லேட் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணி வேகமாக முடிக்கணும்னு கண்டிப்பாக சொல்வார்கள். இதுக்கு மேலே அதாவது ஒரு கேஸுக்கு உள்ள அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு 10 நாள் 15 நாள் தான். ஏன்னா அதுக்குள்ளே அதில் இருக்கிறது அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணலன்னா பக்கத்தில் ஏதோ குழியை தோண்டி வச்சுருந்தாங்க, அடுத்த நாள் மூடிட்டாங்களாம் சொன்னாங்க. அது உடனே ஒரு வாரத்தில் போனால் தான் எடுக்க முடியும். ஒன்று இன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கோரிலேட் பண்ணி கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து தமிழக அரசு இதில் மிஸ்ஹேண்டில் பண்ணியிருந்தால் அதுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ என்ன சார் நடக்க போகுது? இப்போ இந்த விசாரணை அப்படின்னா அந்த விசாரணையில் என்ன நடக்கும்? அங்கே உள்ள விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உச்சநீதிமன்றம் சார்பாக அந்த சிபிஐ சார்பாக அந்த வழக்கறிஞர் வருவார். வந்துட்டு நாங்கள் போய் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், அப்போ ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டால் இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் 1 வாரம் 10 நாளில் தருவோம், நீங்கள் ஒரு 30 days டைம் கொடுங்கன்னு தான் பெருளவில் கேட்பாங்க. அப்போ அதில் ஏதாவது சொல்ல முடியுமா, என்ன யார் காரணம்னு கேட்டால் லைட்டாக இதை சொல்ல முடியும். இது போலீஸ் வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணல, போலீஸ் வந்து அந்த இடத்துல கூட்டமே தடுத்துருக்கலாம் அவங்க நினச்சிருந்தா, இது ஜென்ரேட்டர் யார் ஆஃப் பண்ணாங்க, கரண்ட்டை ஏன் ஆஃப் பண்ணாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இவங்க சொன்னாங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்ருக்கோம், ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் வேணும்னு சொல்லி 1 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அதிகம். ஓகே, இப்போ அந்த விசாரணை நடக்காது, அதை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடக்குமா? ஆமாம், ஏன்னா அந்த ரிப்போர்ட்டு இப்போதைக்கு நமக்கு ரிப்போர்ட்டு கொடுக்கணும். சிபிஐ இதில் எந்த முறை இதை என்னைக்கு அப்ளை பண்ணாங்க, இந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, அவர் எத்தனை மணிக்கு வந்தார், அவர் அங்கே பேச விட்டது போலீஸ் தான், போலீஸ் எனக்கு ஒத்துழைத்ததுன்னு சொல்லி முதல்ல நன்றி சொல்லி தான் விஜயே ஆரம்பித்தார் அந்த மீட்டிங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ போலீஸுடைய என்னென்ன பண்ணியிருக்கு, அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி போது போலீஸ் தரப்பில் எத்தனை, இப்போ முதல்ல இவங்க 500 பேர்னு ஒருத்தர் சொன்னாங்க, 630 பேர்னாங்க, 670ன்னாங்க. அதுக்கு இந்த ரெக்கார்ட்லாம் கால் ரெக்கார்ட் மேட்ச் ஆகுதா, அத்தனை பேர் போலீஸ் இருந்தால் அவங்களுடைய இது காட்டிடும், ஜிபிஆர்எஸ் காட்டிடும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் டேட்டா சிபிஐ கோரிலேட் பண்ணி போலீஸ் எந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு, இப்போ இது தைப்பூசத்துக்கு பயணின்னா 10,000 போலீஸ் ரெடியாக இருக்காங்க, திருத்தணியில் 5,000 போலீஸ்னா அது மாதிரி இங்கே 25,000 பேருக்கு நீங்கள் ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணியிருந்தீங்க, இல்லை இப்படி ஒன்று நடக்கட்டும்னு விட்டிங்களா வேணும்னு. ஏன்னா திமுக தரப்பில் நம்ம சொன்னோம் அந்த ட்வீட் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி 99.5% சிபிஐ விசாரித்து கோரிலேட் பண்ணியிருப்பாங்க. சார் நாங்கள் ஃபைனல் ரிப்போர்ட் தயார் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா 1க்கும் மேலே கோணங்கள் இருக்கிறது, அதை அடுத்த இதில் கொடுக்குறோம், எங்களுக்கு 30 நாள் கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு இதில் பெருசாக எதிர்க்காது. பட்
பட் விஜய் தரப்பு என்ன சொல்லணும்னு பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு சிபிஐ விசாரணையில் மிக அருமையாக கோஆப்ரேட் பண்ணார் என்று தான் சிபிஐ தரப்பு சொன்னதாக டெல்லி செய்திகள் சொல்லுது. ஸோ விஜய் தரப்பு இதில் எதுவும் எதிர்க்காது, பட் வேகமாக முடிக்கணும்னு விஜயும் கோரலாம். ஓகே, திமுக மேல ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றீங்கல்ல, அதற்குண்டான ஆதாரம் இல்ல அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல சந்தேகமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்து சிபிஐட்டையோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வந்து கிட்டத்தட்ட அவருடைய பஸ்லேருந்து 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜ் உண்டு. அது தவிர அவரை கவர் பண்ணுறதுக்கு, பப்ளிக்கை கவர் பண்ணுறதுக்கு வண்டி மேலேயே 2 கேமரா இவர் வச்சுருந்தார். இதை தவிரவும் ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கோரிலேட் பண்ணி, ஏன்னா செருப்பு எறியப்பட்டதோடு சில கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க, வேணுமென்றே சில குழிகள் தோண்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கோர்ட்டில் சொன்னது. நான் சொல்கிறது இது இப்போ தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இது விசாரணை மாற்ற வேண்டும், எஸ்ஐடி வேணும்னு கேட்டப்ப அவர்கள் சொன்னது தான். இதனால் இப்போ இது எல்லாத்தையும் தாவேகா சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட ஆதாரம் கொடுத்துருக்கணும், சிபிஐயும் தானாகவும் எடுத்திருக்கணும். கண்டிப்பாக இது எல்லாமே லாஜிக்கலாக அடுத்த 15 நாளைக்குள்ளே இது கண்டிப்பாக முடிக்கப்படும். ஓகே, 15 நாள் அப்படின்னா அந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக. அது இப்போ எலெக்ஷன் வந்து உங்களுக்கு மார்ச் 3லேருந்து 5க்குள்ளே வரும் என்னுடைய கணக்கில். அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.